ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க. நாங்கள் லண்டனில் குழந்தை பெற்ற ஆண் இதை பற்றி நாம் இப்போது காணலாம். இங்கிலாந்தின் குல்செட் சட்டரை பகுதியைச் சேர்ந்தவர் ஹைடன் கிராஸ். பெண்ணாக இருந்த இவர் ஆணாக மாறுவதற்கான விரும்பி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டார். இதற்கான பிறப்புறுப்பு அறுவை சிகிச்சைகளை அரசே நிதியுதவி செய்தது. சிகிச்சை முடிந்து கடந்த 3 ஆண்டுகளாக ஹைடன் சட்டப்படி ஆணாக வாழ்ந்து வருகிறார். ஆனால் தனது கருப்பையை மட்டும் அவர் அகற்றாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் அவர் எதிர்காலத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் தனது கருமுட்டைகளை அதற்கான பாதுகாப்பு வங்கியில் சேமித்து வைக்க வேண்டும் என்று ஹைடன் விடுவித்திருந்தார். ஆனால் அதற்கு அதிக செலவு என கூறி அரசு மறுத்தது. இதனால் முழுமையாக ஆணாக மாறும் சிகிச்சையை நிறுத்திய அவர் பெண்ணாக இருந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் திட்டத்திற்கு ஒத்துழைத்தார். இதற்காக தனக்கு விந்து தானம் செய்யும்படி ஃபேஸ்புக் உள்ள சமூக வலைத்தளங்களில் மூலமாக வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதை ஏற்று அவருக்கு ஒருவர் விந்து தானம் வழங்கினார். இதன் மூலம் ஹைடன் கடந்த ஆண்டு கர்ப்பமடைந்தார். ஹைடன் கடந்த மாதம் 16ஆம் தேதி அன்று அறுவை சிகிச்சை மூலம் அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தார். குழந்தைக்கு 1 வயதான பிறகு மீண்டும் வேலைக்கு செல்ல முடிவு செய்துள்ள அவர் பிரசவம் முடித்து விட்டதால் மீண்டும் முழுமையான ஆணாக மாறுவதற்கான சிகிச்சை மேற்கொள்ளப் போவதும் திட்டமிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் இங்கிலாந்தில் குழந்தை பெற்ற முதல் ஆண் என்ற பெருமையை ஹைடன் பெற்றுள்ளார். இதற்கு முன்னதாக அமெரிக்காவின் கடந்த 2008ஆம் ஆண்டு தாமஸ் பீட்டி என்ற ஆண் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.